ஹாய் வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான வேறு மாதிரி இதான ஒரு ப்ரொமோட்டிவ் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டிவ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ராணுவுக்கு உண்மையிலே வந்துட்டு அடிபட்டிருக்கின்ற விஷயங்கள் அங்கே ப்ரூஃபும் பண்ணியாச்சு. ராணுவ நடிக்கிறான்னு சொன்ன எல்லாருக்குமே செம்மையான ஒரு அடி, இன்க்ளூடிங் முத்துக்குமரனுக்கு சேர்த்து பொழக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து அடிப்பட்டு துடிக்கும் போது அங்கே வந்துட்டு யாருமே கிட்ட நெருங்கவே இல்லை, இன்க்ளூடிங் எல்லாருமே தான். மஞ்சரி அவங்க டீம் தான், மஞ்சரியும் வரல, முத்துக்குமரனும் வரல, அருண் பிரசாத் வந்தார், அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்தார். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ இங்கே வந்துட்டு நிற்க வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கேட்குறாரு, உங்களை நம்பாமல் நடிக்கிறான்னு சொன்னதில் யார் அப்படிங்கும்போது ராணுவ ஒரு 3 பேரை ஃபஸ்ட் சொல்கிறாரு போலுக்கு. அன்ஷிதா, ஜெஃப்ரி, சௌந்தர்யா. விஷால் அவருடைய நண்பர் மாதிரி, முத்து அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் மாதிரி, ரயான் அவரோட ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கிறேன், அதனால் சொல்லலை போல இருக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வாலண்டாக நிற்க வச்சிருப்பார் போல இருக்கு. நீங்கள் தானே பேசுகிறீங்க, அப்புறம் என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க, ஹெந்திரி அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதனால் இப்போ 6 பேர் நிற்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா கேட்குறாரு. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தெரியணுன்றதுக்காக நிறையா பண்ணுவான் சார் இந்த ராணுவ, ஒரு வேளை இப்படி பண்ணி தெரியணும்னு நினச்சி அவன் பண்ணியிருப்போன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு சார். எப்பயுமே இவங்க வந்துட்டு இந்த ராணுவக்கிட்ட சொல்லும்போது அப்படியே சொன்ன, ஏய் எனக்கு தோன்றதை சொல்லக்கூடாதாடா, பவித்ரா கடை தான் சொன்னாங்க, ஏன் எனக்கு தோன்றதை சொல்லக்கூடாதான்னு. இந்த மாதிரி நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மட்டமான ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு ஏன் எனக்கு தோன்றதை சொல்லக்கூடாதுன்னு அவங்க ஜாக்லின் கிட்ட சொன்னாங்க. அதனால் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இப்போ அதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தான் சொன்னோடனே ஒரே வார்த்தையில் அடித்தார். ஒரு வேளை உண்மையாக இருந்தால் அது அழிப்பட்டிருந்தால் ஓகே, இல்லைன்னா அவன் ரொம்ப கேவலமாக நடிக்கிறான்னு சொன்னீங்களா, அது எப்படிமா உங்களுக்கு தோணுது? இஷ்டத்துக்கு வாயில் வந்தாலும் பேசுவீங்களான்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அப்படியே பேந்த முழிக்கிறாங்க, அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க, ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. இதே ஜாலியாக இருந்தாங்கன்னா 10 ரியாக்ஷன் மூஞ்சில் வரும் அட் அ டைமில். அன்ஷிதாவை கேட்குறாரு, என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படிமா நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராங்க் பண்ணுற பழக்கம் அவனுக்கு இருக்குது, கல்லை எடுத்துகிட்டு வச்சுட்டு கடைசியில் ஓடிடுவான், அதனால் நான் நடிக்கிறான்னு சொன்னேன் சார். அம்மா போதுமா, உங்களை தான் 24/7 நாங்கள் தான் பார்த்தோமே. ஏன் இன்றைக்கி காலையில் லைவில் கூடமா பேசிகிட்டு இருந்தீங்களே, ராணு வந்து நடிக்குது, இன்றைக்கி சாட்டர்டே சண்டே எபிசோடில் மாட்டிக்கும் அப்படின்னீங்களே, அதை நாங்கள் நான் பார்க்கலையான்னு. அப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, பேசுகிறதால என்ன வேணாலும் பேசலாமா அன்ஷிதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பேசுறீங்க சரி, நம்ம வாய் வார்த்தை தான் விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லிடலாமா நீங்கள் அப்படின்னு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறமா ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்கில் என்ன சொன்னீங்க, ஏஞ்சல் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒன்று கலாச்சிங்களே, அந்த ஏஞ்சல் எங்கேம்மா போனாங்க? அந்த ஏஞ்சல் எந்த உள்ளக்குள்ள அப்போ ஏஞ்சலே கிடையாது உங்களுக்கு, ஃபுல்லாக நீங்கள் வந்து டிமோனாக தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு. இதே ஜெஃப்ரிக்குன்னா எல்லாருமே வந்திருப்பீங்கள்ல, அதே ராணுவனா எல்லோரும் சந்தேகப்படுவீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது அப்படியே எல்லோரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அந்த 6 பேரும், முத்துக்குமரன், அதுக்கப்புறம் விஜய் விஷால், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, அன்ஷிதா, ரயான், எல்லாருமே. இது வந்து நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் தான் இதுக்கப்புறம் யாருக்காவது வலிக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தங்க வாயை திறந்தாங்கன்னா நடிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும் அடிக்கடி பண்ணுறாங்க. ஸோ இது சூப்பரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு எபிசோட் வேறு மாதிரி வெறுத்தரமாக இருக்கும் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்காக ஒரு குறும்படமும் காத்துட்ருக்குன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க, வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.